ஹல்லேலூயா. தாவீதை பாருங்கள். தாவீதின் சரித்திரம் நீங்க படிச்சீங்கன்னா பைபிள்ல தாவீதினுடைய ஸ்டோரி இருக்கு. ஆனா யூதருடைய சரித்திரங்கள் எல்லாம் இருக்கிறது அல்லவா? அதுல தாவீதை குறித்து இப்படி ஒரு ஸ்டோரி உண்டு. என்னவென்றால், தாவீது குடும்பத்தில் ஈசாயின் மனைவிக்கு பிறந்தது 7 குழந்தைங்க. ஈசாயின் மனைவியுடைய வேலைக்காரிக்கு பிறந்தது தான் யாருன்னு சொல்லுவாங்க அப்படின்னா தாவீது சொல்லுவாங்க. ஆமாம், அதுக்கு பின்னாடி பெரிய ஸ்டோரி, அதை நான் சொல்ல விரும்பல. ஆனால் தாவீதின் சங்கீதங்களில் 1-2 வார்த்தைகளை நமக்கு பார்க்க முடியும். அவர் சங்கீதம் 51 சொல்லுவார், இதோ நான் எப்படி உருவானேன்னு தெரியுமா? துர்க்குணத்தில் உருவானேன். பின்னாடி இந்த நோக்கம் சரியில்லை, என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். இந்த வேர்டை தாவீதினுடைய மற்ற சகோதரர்கள் சொல்ல முடியாது. தாவீது சொல்லுவார், என் பிறப்பே சரியில்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழியில் சத்தம் போட்டார். ஏன் அப்படி சத்தம் போட்டார்னா, அவர் அப்படி ஒரு சம்பவம் பண்ணிட்டார். யார்கிட்ட பண்ணுவார் தெரியுமா? பட்சேபாள்கிட்ட. அதுக்கும் ஒரு குழந்தை பிறந்துடும். அப்போ தான் எனக்கு பிறப்பும் இப்படி, என் பிள்ளைக்கு பிறப்பும் இப்படியா? அவன் வழியில் எழுதுறான், நான் துர்க்குணத்தில் உருவானேன். இதனால என்னாச்சு அப்படின்னா, தாவீதை ஒதுக்கியே வைப்பாங்க. தாவீதுக்கு அப்பாவும் பார்த்தாட்டே, நீ வீட்டில் இருந்தால் பிரச்சனை, மீதி எல்லாரும் 7 பேரும் உன்னை போட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க, உன்னை ஒதுக்கிட்டே இருக்கிறாங்க. சங்கீதம் 69 சொல்றார், என் தாயின் பிள்ளைகளுக்கு நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? என் சகோதரருக்கு, சங்கீதம் 69:8, என் சகோதரருக்கு வேற்று மனுஷனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனுமானேன் அப்படிங்கிறார். நான் வேற, என் தாயின் பிள்ளைகளுக்கு நான் அந்நியனானேன், என் சகோதரருக்கு நான் எப்படி இருக்கிறேன்? வேட்டு மனுஷனா இருக்கிறேன். நான் வேற யாரோ மாதிரி பார்க்குறாங்க. இவன் இந்த குடும்பத்தில் பிறந்தவங்க கிடையாது. சில சொல்லுவாங்க தெரியுமா, உன்னை சந்தைக்கு போகும்போது வாங்கிட்டு வந்தது, உன்னை அது தண்ணி எடுக்க போகும்போது அந்த அடிப்பம்பு பக்கத்தில் நீ சும்மா உட்காந்துட்டு இருந்தா உன்னை தூக்கிட்டு வந்தாங்க. சில விளையாட்டு சொல்லுவாங்க. தாவீது வீட்டில் சீரியஸாக சொன்னது. அதனால அவன் இது தாவீதை எப்படி உருவாக்குச்சு தெரியுமா? அந்த வீட்டில் அதிகம் பாடுகிறது அவன்தான், அதிகம் தேடுகிறது அவன்தான், அதிகம் ஜெபிக்கிறது அவன்தான், அதிகம் கர்த்தருக்காய் நின்றதும் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய். ஆமென். என கேட்கிற, நீங்க வளர்கிற சூழ்நிலை ரொம்ப கடினமா இருக்கலாம், நீங்க சந்திக்கிற பிரச்சனை, ஆமை ஆண்டவரே, இது உங்க பார்வையில் உங்க வாழ்க்கை ஒரு சாப வாழ்க்கையா இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டு தேவ சந்நிதியில் அவருடைய செட்டையின் கீழ் அமர்ந்து இந்த சத்தத்தை கேட்கிற சில உள்ளங்களோடு கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறதை நாவில உணர்கிறேன். உன் பார்வையில் இது சாபமா இருக்கலாம், இது சாபம் அல்ல. உன்னை ஜெனிப்பித்ததின் நோக்கம் நிறைவேறும் நேரம் வந்து விட்டது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சில நேரத்தில் ஆண்டவர் இப்படிதான் நம்மளை செப்பரேட் பண்ணுவார், நம்மை பிரித்தெடுப்பார். லூக்கா 12 இடியை இறக்குறது மாதிரி ஆண்டவர் ஒரு சம்பவம் சொல்லுவார். லூக்கா 12:51 என்ன சொல்லுவார்னா, நான் பூமியிலே உண்டாக்க வந்தேன் என்று நினைக்கிறீர்களோ? ஜீசஸ், நான் திடீர்னு என்னாண்டவரே, நல்லா தானே பேசிட்டு இருந்தீங்க, நாங்க வேற உங்களை எப்படி கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஆமென். சமாதான பிரபு, சமாதான கர்த்தர், சமாதான காரணர், தீர்க்க தரிசன புத்தகத்தில் எழுதியிருக்கிறவரை கண்டோம், பைபிளே பார்த்துட்டோம்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு இறக்குறீங்க ஆண்டவரே இடி. நான் பூமியிலே சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று நினைக்கிறீர்களோ? சமாதானத்தை அல்ல, பிரிவினையே உண்டாக்க வந்தேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன ஏன் இப்படி சொல்றார் ஆண்டவர்? நீங்க இந்த 12வது அதிகாரத்தில் அந்த 12 ஃபுல்லா ஜீசஸுடைய டீச்சிங்கை நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இயேசுவுக்கு 100% தெரியும். என்ன 100% தெரியும் தெரியுமா? இதை கேட்கறதுல பாதி பேர் இதை என்ன செய்ய மாட்டான், ஏற்றுக்கொள்ளவே மாட்டான் தெரியும், ஏற்றுக்கொள்ளவே மாட்டான் தெரியும். ஆண்டவருடைய வார்த்தைகள், ஆண்டவருடைய சத்தியம், ஆண்டவருடைய வெளிச்சம் கூட்டத்தை செப்பரேட் பண்ணும். ஏற்றுக்கொள்ளுகிறவங்க விசுவாசம் உள்ளவர்கள் ஆவாங்க, ஏற்றுக்கொள்ளாதவங்க அவிசுவாசியா இருப்பாங்க. அப்போ விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் இல்லாம ஆகும். அங்கே ஒரு கூட்டம் செப்பரேட் ஆகும். ஒளிக்கும் இருளுக்கும் ஒரு பிரிவினை, விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் பிரிவினை, நீதிக்கும் அநீதிக்கும் பிரிவினை. நீங்க அவருடைய மினிஸ்ட்ரி டிராவல்ல பார்த்தீங்கன்னா இப்படி செப்பரேட் ஆகிட்டே இருக்கிறத பார்க்க முடியும். ஆமென். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து இதை ஏற்றுக்கொள்றாங்க தெரியுமா? இதுதான் கர்த்தர் சொல்றார்.
ஆமாம், பிரிவினை என்ன பிரிவினை உண்டாக்க வந்தீங்க? ஒரு விசுவாசத்துக்கும் அவிசுவாசத்துக்கும் ஒரு வித்தியாசம் உண்டாகும், நீதிக்கும் அநீதிக்கும் வித்தியாசம் உண்டாகும். அதனால தான் இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை கேட்டு இது கடினமான உபதேசம், யார் இதை பின்பற்றுவான்னு சொல்லி திரும்பி போகும்போது ஆண்டவர் யாரையும் போய் சால்வ் பண்ணல. வந்துருங்க, நான் நாளையிலேருந்து வேற பிரசங்கம் சொல்கிறேன், தாவீது கோலியாத்தே சொல்கிறேன், அதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், நான் நீங்கள் வந்துடுங்க அப்படி சொல்லலை. பேதுரு இப்படி பார்த்துட்டே இருக்கிறார், என்னடா இது கூட்டம் சர்ன்னு ஏறிச்சு. அப்படி அவன் பேதுருவை பார்த்து நீயும் போய்விட மனதா இருக்கிறியோ? இப்படிதான், இதுதான் ஜீசஸ் கிரைஸ்ட். விசுவாசிக்கிறவனுக்கு அது விலையேற பெற்றது, விசுவாசியாதவனுக்கு அது இடறுதலுக்கான கல். 1 பேதுரு 2 ஆண்டவர் சொல்லுவார் அல்லவா, எடுக்க வேண்டாம். அப்போ ஆண்டவர் நம்மளை செப்பரேட் பண்றாருன்னா, அவிசுவாசத்திலிருந்து விசுவாசிய, அநீதியிலிருந்து நீதிய, இருளிலிருந்து வெளிச்சத்தை. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், என்னை அவருக்காக பிரித்தெடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க உங்க தலை மேல கை வச்சு இந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். என்னை கர்த்தர் அவருக்காக பிரித்தெடுத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமென், ஹல்லேலூயா. எலியாவை கர்த்தர் என்ன பண்றார் அப்படின்னா, பிரித்தெடுத்து எலியாட்ட சொல்றாரு, நீ போய் ஒளித்து கொண்டிரு அப்படின்னு சொல்றார். ஒளித்து கொண்டிரு. கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்போ கேரி தாற்றண்டையில் எலியா வாரார், அப்படி நிற்கிறார், சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த ஊரில் பஞ்சம். அப்போ கேரி தாற்றண்டையில் தண்ணிக்காக மக்கள் வருவாங்களா மாட்டாங்களா? சத்தமா சொல்லுங்க. வருவாங்க. மக்கள் வாராங்கன்னதும் எலியா என்ன பண்ணுவார் சொல்லுங்க? ஒளிச்சிடுவார். ஏன்? ஆண்டவர் சொன்னார், இந்த சீசன் இப்படி தான் இருக்கணும். இதுக்காக 3 காரியங்களிலே கர்த்தர் எலியாவை உருவாக்குனதை பார்க்க முடியும். இந்த 3 நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன். 1 பரிசுத்தத்தில், 2 விசுவாசத்தில், 3 ஜெபத்தில். 3 சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமா. இந்த ஆண்கள் பக்கம் கொஞ்சம் சத்தமா சொல்லலாம். எலியா பெண் கிடையாது. ஆமே, சொல்லுங்க பார்க்கல சத்தமா. ஆமே, நல்ல புரிஞ்சு. இந்த 3ல உருவாக்கப்படுகிறவன் நிச்சயமாய் கர்த்தருடைய கிரியை வெளிப்பட காரணமாக இருப்பான். பரிசுத்த நம்ம நினைக்கிறோம், அதாவது எலியாவை ஆண்டவர் பாதுகாக்கவும் கொண்டு போனார். ஆனால் பாதுகாக்க மட்டும் கொண்டு போகல. ஏன்னா இந்த இயேசபேல் எத்தனை பேரை கூட்டிட்டு வாரா தெரியுமா? உள்ள 850 பாகால் தீர்க்கதரிசிகள். டெய்லி அங்கே பாகால் வழிபாடு நடக்குது, பாகாலுடைய மேஜை இருக்குது. இது யாரை பாதிக்க ஆரம்பிச்சிட்டுன்னா, ஜனங்களை பாதிக்க ஆரம்பிச்சிட்டு. இந்த வார்த்தைகளை நல்லா கவனிக்கணும். ஆராதிக்கிறவன் அசதியாக இருந்தால் அந்நிய ஆராதனை அவனை நிச்சயம் பாதிக்கும். ஆமென். ஆராதிக்கிறவன் அசதியாக இருந்தால் அந்நிய வல்லமைகள், அந்நிய ஆராதனைகள் அந்த நபரை நிச்சயம் பாதிக்கும். ஜனங்களை பாதிக்குது. ஜனங்க இப்ப எப்படி மாறிட்டாங்கன்னா, அந்த பாகாலோடு காம்ப்ரமைஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால பரவாயில்ல என்கிற ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா திணிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன திணிக்க ஆரம்பிக்கிறாங்க? இந்த பாகால் தான் மழைக்கான தெய்வம் அப்படின்னு சீதோன் பட்டணத்தில் ஜனங்கள் வழிபடுவார்கள். அக்கினிக்கான தெய்வம் என்று வழிபடுவார்கள். இப்போ அதை உள்ள கொண்டு வந்துட்டாங்க. இப்போ மழை வரணும்னா என்ன பண்ணணும்? கூப்பிட்டா போதும். சில பண்ணுவாங்க தெரியுமா, எதுக்கோ கல்யாணம் பண்ணி வச்சா, சில சொல்லாங்க இப்படிதான் எனக்கு பண்ணி வச்சாங்க மழையே வர மாட்டேங்குது அப்படிலாம் பண்ணுவாங்க. நீங்க இந்த மாதிரி பண்ணா, அந்த மாதிரி பண்ணா, இந்த மாதிரி பண்ணா, இப்படிலாம் பண்ணுவாங்கல்ல. இதெல்லாம் அந்த காலத்துல இருந்தே உண்டு. அந்த காலத்து ஜனங்க கொஞ்சம் கொஞ்சமா உலகத்தோடு காம்ப்ரமைஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆலயம் வந்தா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, அவ்வளோதான், அதோட முடிஞ்சு. எதுக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறோம், எதுக்கு நன்றி சொல்கிறோம், எதுக்கு கை கூப்புறோம், எதுக்கு ஆண்டவரேன்னு சொல்கிறோம், ஒன்றுமே தெரியலை. 2 நினைவில் குந்தி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எலியா சவால் விட்டதெல்லாம் சரி, இது எலியாவையும் பாதிச்சிடக்கூடாது என்பதற்காக கர்த்தர் அவனை செப்பரேட் பண்றார். கேட்கலாம், எலியாவை பாதிக்குமா? எலியாவையும் பாதிக்கும். எப்படி சொல்றீங்க? பைபிள் அழகா சொல்லுகிறது. எலியா என்பவன்
நம்மை போல பாடுள்ள மனுஷன். நம்ம சேலஞ்ச் பண்ணிடுவாங்க, ப்ரீச் பண்ணிடுவாங்க. நம்முடைய ரியல் ஸ்டேட் அவருக்கு மட்டும்தான் தெரியும். அவருக்கு மட்டும்தான் தெரியும். சில இடத்துல நீங்க இருந்தா உங்களுக்கு பாதிப்பு உண்டாகும்னா அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு வேலையை தூக்கிடுவார். இனி வராது. இனி ஒரு கொஞ்சம் கடினமாக இருக்கும். அதான் நான் சொன்னேன்ல, இது எல்லாருக்கும் யாருதான் தெரியாது. ஆனால் இந்த செய்தியை ஆண்டவர் அழுத்தமாக தந்து பேச வைக்க காரணம்னு தெரியுமா? நான் நம்புகிற இந்த கூட்டத்தில் எங்கேயோ ஒரு எலியா உண்டு. ஹல்லேலூயா. எனவே இது நீங்கள் செய்தியாக நீங்கள் கேட்குறவங்க கேட்கலாம், தூங்குறவங்க இன்னைக்கு நான் தூங்குறவங்களை எழுப்ப மாட்டேன். ஹல்லேலூயா. ஆமாம், தூதன் எழுப்பார், எங்கே குத்தணுமோ குத்தி எழுப்பார். ஆமாம், இன்னைக்கு எலியாக்களுக்கான செய்தி இது. பாதிப்பு வரும். இது அதாவது ஆண்டவர் சொல்றார், நீங்க எல்லாரும் இடறி போயிருவீங்கப்பா. அப்போ பேதுரு சொல்றார், ஆண்டவரே நான் போக மாட்டேன் ஆண்டவரே, நீங்க எங்க போனாலும் நான் வருவேன். அப்போ இயேசு சொல்ற, நீ வரக்கூடாது பேதுரு, இன்னைக்கு அங்க வராத. ஏன் சொல்றார்? அது அவனை பாதிக்கும்னு அவருக்கு தெரியும். நான் நேற்று கடல்ல நிக்கிறத வச்சு நான் நாளைக்கு நிப்பேன்னு எனக்கு தெரியாது. அதனாலதான் தாவீது தாவீதுனுடைய ஜெபத்தெல்லாம் எடுத்து வச்சு ஜெபம் பண்ணாலே நம்ம சேஃபா இருப்போம். அவர் சொல்ற, நீ ஆண்டவர் உங்களுக்கு என்ன தெரியும்ல, என்னுடைய உட்கார்தல் எல்லாமே உங்களுக்கு தெரியும்ல, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து எனக்கு தெரியலப்பா, நித்திய வழியில் என்னை நடத்தும். ஆமே, தாவீதை பொறுத்த வரைக்கும் பால்கனி பிரேயர் ஹால். கரெக்டா? ஆமே, இப்படி பார்த்துட்டு இருப்பார். ஒரு தும்மல் போட்டிருப்பார், ஆச்சின்னு போட்டிருப்பார், கீழே பார்த்துருப்பார். முடிஞ்ச கதை. ஒரு மனுஷன் எவ்வளவு வீக்கா இருக்கான் பாருங்க. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷன். நம்மை போல பாடுள்ள மனுஷன். ஆண்டவர் பார்க்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, முழுமையாய் கொடுக்கப்படுகிறவன் தேவனால் எளிதில் உருவாக்கப்படுவான். இந்த பேதுருவை மாதிரி அதையும் வரக்கூடாது. நீங்க ஆண்டவரை பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் ஃபர்ஸ்ட் ஒன்று சொல்றாரு தெரியுமா? அதுதான் அவருடைய ஹார்ட்ல இருந்து வர்றது. நம்ம அவருடைய ஹார்ட்ல இருந்து வர்றதை கேட்க மாட்டோம், அவர் வாயிலிருந்து வார்த்தை எடுக்க பார்ப்போம். இந்த பிழையாம மாதிரி சில வாரங்களுக்கு முன்பதாக பிழையாமை குறித்த ஒரு செய்தி சொன்னேன், கண்டிப்பா உங்களுக்கு மறந்துருக்கும். அதாவது பிழையாமட்ட பாகால் பாலாக் என்பவன் வரான், சொல்றான், இப்படி ஒரு கூட்டம் இருக்கு, அந்த கூட்டத்தை என்ன பண்ணணும்? சபிக்க வேணும். எந்த கூட்டம்? இஸ்ரேல் கூட்டம். பிழையாம் இங்க பாரு, அவர் பெரிய பரிசுத்தவான் இல்லை, இங்க பாரு, நான் அவர் என்ன சொல்றாரோ அதான் சொல்லுவேன். இங்க நாங்க இந்த பொண்ணு பொருள்லாம் தரோம், அதெல்லாம் வச்சுக்கோ, நான் கேட்டுட்டு வர. ஆண்டவரே இப்படி நிக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றார், இவர் போகாத, அவங்க ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். அடுத்த நாள் பிழையாம் வந்துடுவார், சொல்லுவார், ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? நோ சொல்லிட்டார், நீங்க என்ன பண்ணாலும் கிடையாது. நேர அனுப்பி விட்டோன்னே பாலாக்கு என்ன பண்ணுவோம் தெரியுமா? இன்னும் பெரிய பெரிய பிரபுக்களை, இன்னும் பெரிய பெரிய பண மூட்டையெல்லாம் கொண்டு போய் கொடுத்து, பிழையாம்கிட்ட நீங்க எப்படியாவது ஒன்று கேட்டு கூட வரணும். நான் தான் சொல்லிட்டேன்ல, சொல்லிட்டு இருந்தாலும் ஒரு வாட்டி கூட கேட்க ரீசன் என்ன தெரியுமா? அந்த பணத்தை பார்த்ததும் இவனுக்கு ஆசை இப்போ போய் ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே இப்படி என்ன பண்றதுக்கு? ஆண்டவர் போன்ட்டார். இவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இப்ப போன்னு சொன்னார் தெரியுமா? அது அவருடைய ஹார்ட்ல இருந்து கிடையாது. ஃபர்ஸ்ட் சொல்றாரு தெரியுமா? ஃபர்ஸ்ட் சொல்லும் போது நம்ம ஒபே பண்ணிட்டோம்னா நம்ம உருவாக்கப்படுறது ரொம்ப ஈஸியா இருக்கும். இல்ல அவட்ட பிடிவாதமா நின்று, நான் ஏன் வரக்கூடாது? பேதுரு நின்னார்ல, ஏன் வரக்கூடாது? நான் ஏன் வரக்கூடாது? நான் வருவேன். அப்போ ஆண்டவர் பார்த்தார், பேதுருவே கேளு, இன்னைக்கு சேவல் கூவதற்கு முன்னே நீ என்னை 3 தரம். இது எதுக்கு போற சொல்ல? நீங்க 4 சுவிசேஷத்தை படிச்சு பாருங்க, அதுல யோவான் சுவிசேஷம் படிச்சு பாருங்க. ஆமா, யோவான் சுவிசேஷம் 13வது அதிகாரம் 36 முதல் பாருங்கள்.
சீமோன் பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் போகிற இடத்துக்கு நீ என் பின்னே வரக்கூடாது. இப்பொழுது அந்த வேர்டை கவனிக்கணும். ஏன்னா நீ அதுக்குள்ள ஆளா என்ன வரலப்பா. உன்னை பொறுத்த வரைக்கும் நீ பெரிய பரிசுத்தவானா இருக்கலாம், என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. நீ இப்பொழுது என் பின்னே வரக்கூடாது, பிற்பாடு என் பின்னே வருவார். பிற்பாடுன்னா நீ உருவாக்கப்படுவ, ஆவியானவர் உனக்குள்ள இறங்குவாரு, நீ ஓம் பலத்துல நிக்காம அவர் பலத்துல நிக்க ஆரம்பிப்ப, அதுக்கப்புறம் என் பின்னாடி வருவ அப்படின்னு சொல்றார். சொன்ன ஆமீன்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கணுமா வேண்டாமா? அடுத்த வசனம், பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நான் இப்பொழுது உமக்கு பின்னே ஏன் வரக்கூடாது? இந்த டோன்ல படிங்க. அது என்னது? அது எப்படி நீங்க சொல்லலாம்? நான் ஏன் வரக்கூடாது? இந்த பஸ்காவை ஆயத்தம் பண்ணதே யார் தான்? நான் தான். அந்த கழுதை அவிழ்த்துட்டு வந்தது யார் தான்? நான் தான். நான் ஏன் வரக்கூடாது? உமக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன் என்றான். அடுத்த வசனம், இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அதுக்கு உள்ள ஆன்சர் தான் இது. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஓஹோ, எனக்காக ஜீவனை கொடுப்பியோ? பார்க்கலாம். இன்னைக்கு சேவல் கூறதுக்கு முன்னாடி நீ என்னை மூணு மறுதலிப்பேன்னு சும்மா சொல்லல, பெய்யாக தெரியும். அதுக்கப்புறம் ஆண்டவர் அழிச்சிருங்க நான் உங்கள்கிட்ட கேட்கவில்ல இப்படி சொன்னா இல்லை. நம்ம கண்டிஷன் அவருக்கு தெரியும். தெரிஞ்சுதான் சில கூட்டத்திலிருந்து செப்பரேட் பண்றார், நம்மளை பிரித்தெடுக்கிறார். நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? பனிஷ்மெண்ட் அதை பார்க்கிறோம், பனிஷ்மெண்ட் அதை பார்க்கிறோம். நம்ம எந்த அளவுக்கு வீக்கா இருக்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம பாதிக்கப்படுவோம், எது நம்மளை பாதிக்கும், எல்லாமே அவருக்கு தெரிஞ்சுதான். ஆண்டவர் சொல்ற, என் ஜனமாகிய குமாரத்தியை நான் வேறு எந்த பிரகாரம் நடத்துவேன்? இந்த ஜனங்க, நீங்க யார கேட்டு பாருங்க, அதாவது எலியாவின் நாட்கள்ல எல்லாருமே ரெண்டு நினைவுல தான் இருக்கிறாங்க. கர்த்தருடைய தீர்க்கதரிசின்னு வெளியே தெரிஞ்சிட்டுதான், கர்த்தரை மட்டும் சேவிக்கிறவன் தெரிஞ்சிட்டுன்னா ஏசபேல் சும்மா விட மாட்டான். அதனால உண்மையிலே கர்த்தரை சேவிக்கிறவங்க அங்கங்கே மறைஞ்சிருக்கிறாங்க. இந்த ஒபதியா என்பவன் கொஞ்சம் பேரை மறைச்சி சாப்பாடு போட்டுட்டு இருக்கிறான். மீதி 7000 பேர் இருக்கிறாங்க. அது எலியாவுக்கு தெரியவே தெரியாது. எங்கே குகைகள்ல அங்க எங்கே இருக்கிறாங்க. வெளியே நடமாடுகிற யாரை கேட்டாலுமே எல்லாமே பாதிக்கப்பட்டாங்க. எல்லாருமே ரெண்டு நினைவுல இருக்கிறாங்க. ஆண்டவர் பார்த்தார், இவன் இப்படி சும்மா இருக்க மாட்டான். திடீர்னு ராஜாவுக்கு முன்னாடி போய் நிப்பான். ஆண்டவர் வந்து இது இவனை பாதிச்சிடக்கூடாது. நாளைக்கு இவனை கர்மேல் பர்வதத்தில் நிறுத்தும் போது அந்த கூட்டத்தில் ஒருவனாய் நிற்கக்கூடாது. 400 பாகால் தீர்க்கதரிசிகள் வந்தாலும் இவன் உறுதியா நிக்கணும்னா இவன் இன்னும் உருவாக்கப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போய் ஒளித்து கொண்டிரு. அப்ப அந்த வழியா எத்தனை பேர் வருவாங்க தண்ணிக்காக. அப்ப அங்க வரும்போதெல்லாம் எலியா வந்து தன்னை காட்டவே மாட்டான், தன்னை மறைத்துக் கொள்வான். மறைஞ்சு ஒளிஞ்சிருப்பார். எலியாவுக்கு அந்த டைம்ல, அந்த சீசன்ல ஆகாரம் கொடுக்கிறதுக்கு காகத்தை கொடுப்பார், காகத்தை அனுப்புவார். அந்த டைமை கூட யார் தான் செட் பண்ணார் தெரியுமா? காகம் எப்போ வந்துச்சு ஆகாரம் கொண்டு? விடியற்காலத்தில். விடியற்காலில் அப்பமும் இறைச்சும் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? விடியற்காலன்னா எத்தனை மணி? நம்ம சிலருக்கு விடியற்காலம்னா சூரியன் அஸ்தமிக்கிற நேரம். என்ன இன்னும் வெளுக்கல்லையா? அது எழும்பி கீழே போகுது. ஆமே, விடியற்கால ஆண்டவர் டைமிங்கை பாருங்க. 2 வேளை தான் சாப்பாடு. ஒன்று விடியற்காலையில், இன்னொன்று ஈவினிங். அவர் என்ன சாப்பிடணும் டிமாண்டு கிடையாது, மெனு போடலை. காகம் முந்தின நாள் வந்து மெனுவை கொடுத்து என்ன வேணும் இல்லை டிக்கு பண்ணுங்க, நான் போகும்போது எடுத்துட்டு போறேன், ஒன்றும் கிடையாது. ஆமென். ஆண்டவர் டைமை செட் பண்றார். தேவனால் உருவாக்கப்படுகிறவனுடைய ஃபுட்டில் இருந்து எல்லாத்தையுமே அவர் செட் பண்ணுவார். ஆண்டவருக்கு அது ரொம்ப ஈஸிங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன், ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கும் இதே ஒரே இதுதானா? வேற ஒரு இது கிடையாது. ஆண்டவருக்கு தெரியும் நம்ம எவ்வளோ நாள் இவனுக்கு அப்போ இறைச்சி கொடுக்கலாம், எவ்வளோ நாள் எண்ணெயில் பணியாரம் கொடுக்கலாம், எல்லாமே தெரியும். சும்மா சாப்பிட்டு அப்படியே உட்கார வைக்கல. இனி நல்லா சாப்பிட்டுட்டான், இனி உன்னை விடக்கூடாது, ஓடு நட சீரோனுக்கு நடந்து போகிறான். அங்கே போனதும் கொஞ்சம் டைஜஷன்லாம் ஆகி ரெடியாக இருக்கும்போது எண்ணெயில் பணியாரம். ஆமே, ஆண்டவர் வந்து அவருடையவர்களை ஒருபோதும் சும்மா விட மாட்டார். ஆண்டவர் அழகாக நடத்துவார்.
ஆனால் அதே நேரத்தில் அவன் லைஃப்பில் எல்லாத்தையும் செட் பண்ணுற, டிசைட் பண்ணுற அந்த இடத்துல யாரை வைக்கிறான் பாருங்க. ஆண்டவரே ஆண்டவரே யாரோ தண்ணி எடுக்க வராங்க, ஒளிச்சுக்கோ, ஒளிச்சிருவான். தெரியவே தெரியும் என்ன ஆள். சில கேட்பாங்க தெரியுமா, என்ன ஆள் அட்ரஸே இல்லை அப்படின்னு கேட்பாங்க. ஆள் நம்மளா இப்படி இந்த இப்படி பண்ணக்கூடாது. ஆண்டவர் சில காரியங்கள் என்ன பாதிக்குது, இந்த இடத்துல போனால் நான் பாதிக்கப்படுவேன், இந்த கூட்டத்தில் போனால் அது என்ன ஏதாவது ஒரு விதத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. சிலர் பேசுகிற பேச்சுக்கள் நம்ம மனசுல இருந்து குழப்பிட்டு இருக்கோம், மார்த்தாள மாதிரி. ஆமே. அப்போ நமக்கு என்ன தேவை தெரியுமா? இப்படிப்பட்ட நிலை தேவை. ஐயோ இவங்க என்ன இப்படி பேசிட்டாங்க, அப்படி பேசிட்டாங்க, இப்படி பேசிட்டாங்க, அப்படி பேசிட்டாங்க. யோபு நினைச்சாரு, ஆமாம், மனைவி சொல்றாங்க தேவனை தூஷித்து ஜீவனை விடும். அப்போ யோபு அது பாதிக்கலை. யோபு நினைச்சிட்டாரு யார் என்ன சொன்னாலும் என்ன பாதிக்கவே பாதிக்காதுன்னு நினைக்கும் போது 4 பேர் ஆட்டோவில் இறங்குறான். அவ்வளோதான். அப்படி சுற்றி உக்காந்து இருந்தான் பாருங்க. இருந்து பேச ஆரம்பிச்சிட்டான். பேசி 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 யோபு ஒரு வார்த்தை சொல்லுவார், உங்களுக்கு மட்டும் இப்படி ஆயிருந்துன்னா நான் உங்களுக்கு திடன் சொல்லுவேன், ஆனால் நீங்கள் என்னெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவன் சொல்ல என் உள்ளத்திற்குள் நான் என் துக்கத்துக்கு என் உள்ளத்தில் நான் இடம் கொடுத்துட்டேனே அப்படிம்பார். அப்போதான் புரியுது நான் எவ்வளோ வீக்காக இருக்கிறேன். இந்த காரியத்துக்கு என் உள்ளத்தில் நான் இடம் கொடுத்துட்டேனே. இதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியுங்க. தெரிஞ்சுதான் செப்பரேட் பண்றார். அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். எலியாவே உன் அடையாளம் என்ன? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய சமூகத்தில் நிலைத்திருப்பான்? சொல்லுங்க அடுத்த வார்த்தை. கைகளில் சுத்தமுள்ளவன், இருதயத்தில் மாசில்லாதவன், தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபின் சந்ததி. இப்படி ஒரு சந்ததி நிற்கும் போது அந்த சந்ததி பாடும், வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமும் உள்ள கர்த்தராமே. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர். அவரே. நல்ல சத்தமா ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் பராக்கிரமம் செய்ய இப்படி ஒரு சந்ததி நிற்க வேண்டியது அவசியம். நான் இப்ப சொன்னது சங்கீதம் 24. ஆமென் ஆமென். எலியாவே இதுவும் அடையாளம். இந்த அடையாளம் நிலைக்க நீ இன்னும் பரிசுத்தமாக வேண்டியது எந்த விதத்திலும். அதாவது இனி இந்த காரியம் ஜனங்களை பாதித்த காரியம் எலியாவை பாதிக்காது என்கிற நிலையில் வந்த பிறகுதான் எலியாவை கர்த்தர் வெளியே கொண்டு போகிறார். ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். ஆமா, உங்க லைஃப்ல 1 ராஜாக்கள் 17:3 கர்த்தர் அனுமதித்தது உண்டானால் 18:1 கர்த்தர் வச்சிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க 17:3 அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா 18:1 கர்த்தர் உங்களை ரெடி ஆக்குறாருன்னு அர்த்தம். என்ன 17:3? நீ போய் ஒளித்து கொண்டிரு. என்ன 18:1? நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி. நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி. சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு ஒரு மறைவின் காலத்தை வைத்திருப்பார் என்றால் என்னை கண்மலை மேல உயர்த்தும் ஒரு காலத்தை, நல்ல கரங்களை தட்டி நான் மறைந்திருக்கும் ஒரு காலம் உண்டா. ஆனால் இந்த மறைந்திருக்கும் காலம் என்பது நம்ம என்னென்ன தெரியுமா நினைக்கிறோம்? சும்மா சாப்பிட்டுட்டு கடந்து உறங்கணும்னு இல்லை, உருவாக்கணும். ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். 3 வருஷம் தான் பீரியட் எலியாவே, அதுக்குள்ள உருவாகிரு. ஹல்லேலூயா. இல்லை நாங்கள் 3 வருஷம்னா எக்ஸ்ட்ரா 2 வருஷம் அரியர் போட்டு ஒரு 5 வருஷம் ஆகும். அப்போதான் ஒரு த்ரில்லே இருக்கும். ஆமாம். அதனால் அரியர் போடும்போது ஒரு வாட்டி மேடம் கேட்டாங்க, என்ன ஜான்சன் இப்படி அரியர் போட்டேன்? மேடம் அவங்கெல்லாம் நன்றி இல்லாதவங்க மேடம், அவங்கெல்லாம் படிச்சுட்டு போயிட்டாங்க. நாங்கள் பாருங்கள் 2-3 வாட்டியாவது உங்களை பார்த்துட்டு போகிறோம். கொஞ்சம் அந்த மனசாட்சியோட வேற நீ என்ன பண்ண? 3 வருஷம் தான் பீரியட் இல்லையாவே, அதுக்குள்ளே நீ உருவாகணும். ஒரு கேரித்தின் அனுபவம் உண்டு.
யாருக்கும் காட்ட முடியாது, ஒரு இடத்துல போய் நிற்க முடியாது. இதை வந்து நீங்கள் இன்னொரு பக்கத்தில் பார்த்தா பனிஷ்மெண்ட்டாக தெரியும். ஆனால் இன்னொரு சைடில் பார்த்தா, ஆண்டவரே எனக்குள்ள ஒரு தனித்துவத்தை வைத்திருக்கிறேன். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? இந்த பகல் வேளையில் நம்புறவங்க மட்டும் கூட்டத்தில் ஒன்று ஒதுக்குறதுக்கான ரீசன் அது வெளிப்படும் நாள் வர போகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Thank you Jesus. Hallelujah. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது. ஆமென்.